டெட் பால் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடுறவங்களாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு பால் ஒரு தடவைக்கு மேலே 2-3 தடவை பிச் ஆகி போச்சு அப்படின்னு சொன்னால் அது பேர் தான் டெட் பால்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் அது பேர் டெட் பால் கிடையாது. அப்புறம் எதுக்கு பேர் தான் டெட் பால்? டெட் பால்னா என்ன அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். கிரிக்கெட்ல டெட் பால் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பந்து ஆட்டத்தில் இல்லாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்பையர் அறிவிக்கிறது தான் டெட் பால்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பால் பிளேல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்பையர் சொல்லக்கூடிய தருணத்தை தான் டெட் பால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, எப்போ ஒரு பால் பிளேல இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு உதாரணமான சம்பவம் சொல்லலாம். 2023 ஆஷஸில் பேஸ்டோ ஒரு பாலை பிடிச்சிருப்பாரு. அந்த பாலை பின்னாடி விட்டுருவாரு. பின்னாடி இருந்த கீப்பரான அலெக்ஸ் கேரி அந்த பாலை எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் பேஸ்டோ டக்குனு கிரீஸை விட்டு வெளியே போயிருப்பாரு நான் ஸ்ட்ரைக் ரெண்டுக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அலெக்ஸ் கேரி ஸ்டெம்பில் பாலை அடிச்சிடுவாரு. ரன் அவுட்டுக்கு அப்பீல் பண்ணியிருப்பாரு. ரன் அவுட்னு கொடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இங்கே பால் எப்போ பிளேல இல்லாமல் போகும்னு கேட்டிங்கன்னா ஒரு பவுலர் ஒரு பாலை போட்டதுக்கு அப்புறமா கீப்பர் அந்த பாலை கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பாலை பவுலர் ரெண்டுக்கு கொடுக்கணும். அப்போ அந்த பவுலர் கையில் அந்த பால் செட்டில் ஆனால் மட்டும்தான், இல்லைன்னா அம்பையர் கையில் அந்த பால் செட்டில் ஆனால் மட்டும்தான் பால் பிளேயில் இல்லாமல் போகும். அது வரைக்குமே பால் பிளேல இருக்கும். அதோட ஒவ்வொரு ஓவர் முடியும் போது அம்பையர் ஓவர்னு அறிவிச்சதுக்கப்புறம் பால் டெட் ஆகிரும். விக்கெட் போனதுக்கப்புறம் பவுண்டரி போனதுக்கப்புறம் அந்த பால் டெட் ஆகிரும். அதோட நான் ஸ்ட்ரைக் ரன்லையோ இல்லை ஸ்ட்ரைக் ரன்லையோ ஸ்டெம்புடைய பெயில் கீழே விழுந்துட்டாலோ இல்லை பேட்ஸ்மேன் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டாலோ இல்லை பேட்ஸ்மேன் ரெடி ஆகாமல் இருக்கும்போது பால் போட்டிருந்தாலோ அந்த பால் டெட் பால்னு சொல்லப்படும். பேட்ஸ்மேன் ரெடி ஆகாமல் இருக்கும்போது பால் போல்டில் பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அது நாட் அவுட் தானே. அதனால அங்கே அம்பையர் இந்த பால் கணக்கில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டெட் பால்னு கொடுப்பாரு. அதோட பவுலர் ஓடி வந்து ஏதாவது டிஸ்ட்ராக்ட் ஆகி பால் போடுறது நிறுத்தினாருன்னு சொன்னால் அப்போ டெட் பால்னு கொடுப்பாரு. அதோட பேட்ஸ்மேன் டிஸ்ட்ராக்ட் ஆனாலும் பிளேவை யாராவது டிஸ்டர்ப் பண்ணாலுமே இந்த டெட் பாலை கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ரீசெண்டாக 2025 ஆஸ்திரேலியா உள்ளூர் போட்டி ஒன்று நடந்துச்சு. இந்த வீடியோ ஒரு செகண்ட் பாருங்களேன். இதுல ஒரு சத்தத்தை மட்டும் நல்லா கேளுங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே பால் 6 போயிருந்தாலுமே அம்பையர் டெட் பால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க கத்துனது பாத்தீங்கன்னா ஸ்லிப் ஃபீல்டரா நின்றுட்டு இருந்த மேட்ரின்ஸோ அப்படி கத்துனதால பேட்ஸ்மேன் டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க, பிளேவை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அம்பையர் டெட் பால்னு கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகேப்பா, நம்ம சின்ன வயசுல இருந்து 2 தடவைக்கு மேலே பிச் ஆகி போனாதான் அதை பேர் டெட் பால்னு சொல்லுவோம் இல்லை. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கு இன்டர்நேஷனலில் நோ பால் தான் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு 2022 இங்கிலாந்துக்கும் நெதர்லாந்துக்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்கும். வேன் மிக்ரன் ஒரு பால் வைப்பாரு. அப்போ பால் ஆனது அவருடைய கையிலேருந்து ஸ்லிப் ஆயிரும். அதனால முன்னாடியே பிச் ஆகி மறுபடியும் டபுள் பிச் ஆகி அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லர் அந்த பாலை 6க்கு விளாசி இருப்பாரு. அதாவது பால் 2 தடவை மேலே பவுன்ஸ் ஆகி போனாலுமே அதை டெட் பால்னு கொடுக்க மாட்டாங்களாமா. அதுக்கு நோ பால் தான் கொடுப்பாங்களாமா. அப்படியாக இங்கே பட்லர் அடிச்சது நோ பால் 6.